ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு vlog என்னென்னா முருங்கைக்காய் உருளைக்கிழங்குலாம் யூஸ் பண்ணி ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் மட்டன் கிரேவி எப்படி சூப்பராக ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் நம்ம வேக வச்சிடலாம். அதுக்கு மட்டனை ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்கோங்க. இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசால், தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இது ஒரு விசில் விட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 15 அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்படி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 தக்காளி, ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு மீடியம் சைஸ் முருங்கைக்காய். இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு கல்பாசி பூ ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து வதங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவையும் உருளைக்கிழங்கையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இது கூட ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு மசால் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த காய் வேகிற அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 6 to 7 மினிட்ஸ்லேயே காய் நல்லாவே வெந்து வந்துடும். பாருங்கள், முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆனியன் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் ஏதாச்சும் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டான மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.